ஹாய் கைஸ், இன்னைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்றது டைனமிக்கா அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டாம் மேனிபுலேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு தெரியலனா கண்டிப்பா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் புரியாது. ஓகேவா? அதனால இதுக்கு முன்னாடி நடத்துற 10 டாபிக்ஸை நீங்க என்ன பண்ணிடுங்க, ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ வி டீப் டைவ் இன்டு ஃபங்க்ஷன்ஸ் now. ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட். பிளாக் ஆஃப் கோட்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அடிக்கடி. ஓகேவா? ஸோ இது என்ன ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட்? ஒரு விஷயத்தை ஆல்ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதனால தான் அது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட் தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா? அதை கால் பண்ணி அகைன் அண்ட் அகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த லாஜிக்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். தே அலோவ் ஃபார் கோட் மாடுலரைசேஷன், ரீயூசபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி. ஓகேவா? ஒரு கோட் நம்ம அடிச்சிருப்போம், அந்த கோட் திருப்பி தேவைப்படுது, திருப்பி அந்த கோட் அடிக்கலாமா? ஒரு 1000 லைனா இருக்கட்டும், இல்லை 10 லைனா இருக்கட்டும், அது திரும்பி யூஸ் பண்ண முடியுமா? ஓகேவா? கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும் த்ரூ த ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷனில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமீட்டர், ஓகே, அண்ட் ஆர்குமெண்ட். இது ரெண்டும் வந்து பார்த்தோன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்ன? ஃபங்க்ஷன்ஸ் கேன் டேக் இன்புட் த்ரூ பேராமீட்டர். ஒரு இன்புட்டை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம் இல்லையா, அந்த இன்புட்டை பேராமீட்டர் படியாக தான் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், எடுத்துக்கும். அண்ட் ரிசீவ் வேல்யூ ஆஸ் ஆர்குமெண்ட். நம்ம என்ன வேல்யூ கொடுப்போம், என்ன வேணா கொடுக்கலாம். ஓகேவா? a = 5, a = 10, a = டேட் ஆஃப் பர்த், இல்லை ஆர்எல்ஸ் ஒன்று இமேஜாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இமேஜ் URL ஸ்ட்ரிங்காக இருக்கலாம். என்ன ஒரு டேட்டா கொடுத்தாலும் சரிதான். ஓகே, அந்த டேட்டா ஆர்குமெண்ட்டாக தான் என்ன ஆகும், ரிசீவ் ஆகும். இதை சின்டாக்ஸ் வைஸாக பார்க்க சொல்ல உங்களுக்கு நல்லா புரியும். ரிட்டர்ன் வேல்யூஸ், ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஆகும், ரிட்டர்ன் வேல்யூவை கொடுக்கும். ஓகேவா? அது லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணி என்ன லாஜிக் அங்கே இருக்குது, ஃபைனல் லாஜிக் என்ன, ரிட்டர்ன் வேல்யூவாக நமக்கு கொடுக்கும். ஓகே, ஸ்கோப். ஃபங்க்ஷன்ஸ்ல இந்த இடத்துக்கிட்ட டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு வேரியபிள்ஸுமே வந்து குளோபல் ஸ்கோப்பாக இருக்கலாம், இல்லை பிளாக் ஸ்கோப்பாக இருக்கலாம். ஸோ அடுத்த டாபிக் ஸ்கோப்ஸ் அண்ட் க்ளோஷர்ல நம்ம பார்க்க சொல்ல உங்களுக்கு இது இன்னும் நல்லா தெளிவாக புரியும். வேரியபிள் வித்தின் அ ஃபங்க்ஷன் ஆர் ஒன்லி ஆக்சசிபிள் வித்தின் தட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க அந்த ஒரு வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டுமே ஒர்க் ஆகும். ஏன்னா ஃபங்க்ஷன்னால என்னது, பிளாக் ஆஃப் கோடு. அப்போ இட்ஸ் அ பிளாக் ஸ்கோப். வந்து ஒரு ஸ்கோப்குள்ள இருக்க வேரியபிளை அவுட் சைட் த ஃபங்க்ஷன் நம்மளால என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ க்ளோஷர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். Functions have access to their own scope. ஓகேவா? அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்க ஸ்கோப்பே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். த ஸ்கோப் ஆஃப் அவுட்டர் ஃபங்க்ஷன் அண்ட் த குளோபல் ஸ்கோப். இது கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா குழம்புற மாதிரி இருக்கும். நான் க்ளோஷர் அப்படின்றத என்ன பண்ணுவேன், இந்த இடத்துக்கிட்ட ஒன்றும் தெளிவாகவே எடுப்பேன். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஸ்கோப்ஸ் அண்ட் க்ளோஷர்ன்ற கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இதை நம்ம தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். எ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் டிஃபைன் அ named function that can be called later in code. function declaration இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷன். இதை நேம்டு ஃபங்க்ஷனும் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகே, இங்க என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பாடிக்குள்ள ஸ்கிரிப்ட் டாக்ல ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் இஸ் a special reserved keyword like for, while, do while. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்ட், வேர், லெட் இதெல்லாம் என்னது, ஸ்பெஷல் ரிசர்வ்ட் கீவேர்ட். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃபாலோடு பை ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் என்னது, greet. ஓகேவா? நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் செட் அஸ் அ மேரேஜ் ஆர் எல்ஸ் ஆட் ஆர் எல்ஸ் சப்ட்ராக்ட் ஆர் எல்ஸ் whatever the event. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் நேம் greet. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நேம்ன்றது என்னது, பேராமீட்டர். என்னது, பேராமீட்டர். நேம்ன்றது என்னது, பேராமீட்டர். ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பேராமீட்டர். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் கிரியேட் பண்றோம். இந்த பிளாக் ஆஃப் கோட்குள்ள நம்ம n நம்பர் ஆஃப் லாஜிக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு லாஜிக் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. console.log helloன்றது இட்ஸ் அ ஸ்ட்ரிங் concatenate by name. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேஷன், ஒரு கன்கேட்டினேஷன். ஓகே, இப்போ அந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாதான் வேலை செய்யும், இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷன் வேலையவே செய்யாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி கால் பண்றது, யூசிங் ஃபங்க்ஷன் நேம். கரெக்ட். இப்போ greetன்றது இந்த ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிட்டு ஃபாலோடு பை parenthesis நம்ம ஜான் நம்ம என்ன பண்றோம், கால் பண்றோம். ஸோ இந்த ஜான்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட். நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த இடத்துக்கிட்ட. ஸோ ஆர்குமெண்ட். ஓகே, பேராமீட்டர் என்னன்னு சொல்லியிருந்தேன், இப்போ ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்றேன். ஆர்குமெண்ட்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன ரிசீவ் ஆகுது வேல்யூ, அதுதான் என்னது, ஆர்குமெண்ட். இப்போ நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் ஜான். இப்போ சேம் அதே ஃபங்க்ஷனே கால் பண்ணி நான் எமிலின் பாஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஹலோ எமிலி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹலோ ஜான் கிடைச்சிருக்கோம். ஹலோன்றது ஆல்ரெடி இங்கே இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம், நேமை மட்டும் பாஸ் பண்றோம், ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றோம். ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி இந்த பேராமீட்டர்ல அதை ரிசீவ் பண்ணி வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட console.log நேம்னு கொடுத்தா என்ன ஆகும், நம்ம பாஸ் பண்ண ஆர்குமெண்ட் பிரிண்ட் ஆகும்ல. கரெக்டா? ஸோ
ஸோ அது கூடவே சேர்த்து நான் என்ன பண்ணிக்கிறேன், 2 ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணுறேன். அதனால எனக்கு ஹலோ ஜான், ஹலோ எமிலி. இப்போ இது ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட் தானே. நான் எப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நான் இதை சென்ட் பண்ணுறேனோ அப்போ என்ன ஆகும், எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ கன்சிடர் லைக் திஸ், ஒரு ஏஜ் கால்குலேட்டர். ஓகே, ஒரு ஏஜ் கால்குலேட்டர். ஸோ இதுக்கு நான் டேட் ஆஃப் பர்த் சென்ட் பண்ணணும். நான் டேட் ஆஃப் பர்த் சென்ட் பண்ணனா ஆல்ரெடி இதுக்குள்ள என்ன இருக்கும், கரண்ட் டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, கரண்ட் டேட்ல இருந்து உன்னோட டேட் ஆஃப் பர்த்தை என்ன பண்ணும், ஸோ ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணும், உன்னோட ரிட்டர்ன் வேல்யூவா உன்னோட ஏஜை கொடுக்கும். இந்த இடத்துக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா உன்னோட ஏஜ் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபங்க்ஷன்ல ஈஸியா பண்ணிட முடியும். ஓகேவா, அப்ப ஏஜ் கால்குலேட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இப்போ பேமெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு 500 rupees சென்ட் பண்ணா 500 rupees பேமெண்ட்டுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல பை டிஃபால்ட்டாகவே 500 இருக்கும். நீ எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துக்கிட்ட. ஜஸ்ட் கூகுள் போவோ இல்லை வந்து பார்த்தோன்னா கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோ இல்லை வந்து நெட் பேங்கிங்கோ ஜஸ்ட் போயிட்டு அதை பே பண்ண மட்டும் தான் முடியும் இல்லையா. அப்போ பேமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வி ஆர் சென்டிங் த ஆர்குமெண்ட் ஆஸ் அ ப்ரைஸ். ஓகேவா, தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுதான் ரீயூசபிள் பிளாக் ஆஃப் கோட். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்த்துருந்தோம். ஸோ இதை ஆல்சோ கால்டு நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷன் என்ற ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்டு வர்றதால. சேம் இதே ஃபங்க்ஷனை நம்ம ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் மாற்றி வடிவமைச்சு சொல்லலாமா. இது பார்த்தீங்கன்னா என் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஆஸ் அ வேரியபிள் அசைன்மெண்ட். ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி, இந்த இடத்துக்கிட்ட ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி கான்ஸ்ட் கிரீட் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியாச்சா, அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணா அதுக்கு பேரு ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வேற, ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் வேற. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு இங்க எந்த ஒரு வேரியபிளுமே இருக்காது, பார்த்தா தெரியும். ஓகேவா, ஸோ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு வேரியபிள்ல இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு நம்ம நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்ட் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட அது இருக்காது. ஓகேவா, ஸோ ஃபங்க்ஷன் ஃபாலோட் பை நேம் இங்கே இருக்காது. டேரெக்டாக நம்ம கண்டிஷனை போட்டு, ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், பேரந்தசிஸை போட்டு அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பிளாக் ஆஃப் கோடை போட்டுருவோம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட சின்டாக்ஸ் என்ன இருக்கும், நேம் வந்து அதுக்கப்புறம் இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல ஸ்பேஸ் தேவையில்ல கீழே. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ஸ்பேஸ் தேவையில்ல. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை எப்படி கால் பண்ணுறது, ஜஸ்ட் இந்த வேரியபிள் நேம் கால் பண்ணாலே அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். இப்போ அந்த வேரியபிள் நேம் கால் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஜான் அப்படின்னு பாஸ் பண்ணால், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், ஹலோ ஜான். எமிலின் பாஸ் பண்ணால் ஹலோ எமிலி. ஓகே, ஜமுனான் பாஸ் பண்ணால் ஹலோ ஜமுனா. சாண்டின் பாஸ் பண்ணால் ஹலோ சாண்டி. ஓகேவா, இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அதாவது நேம்டு ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனுக்கு ஓகேவா ஒரு வேரியபிள் அசைன்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ த ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு அதாவது நேம்டு ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்காது, எந்த ஒரு வேரியபிள்ஸ் அசைன்மெண்ட்ஸும் இருக்காது. ஓகே, ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண மாட்டோம். அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் டிஃபைன் அ நேம்டு ஃபங்க்ஷன் தட் கேன் பி கால்ட் லேட்டர் இன் கோட். ஸோ சிம்பிளாக ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்டு வச்சு ஃபாலோடு பை ஃபங்க்ஷன் நேம் வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், கிரியேட் பண்ணிடுவோம். ஓகேவா, எ ஃபங்க்ஷன் ஸ்பெஷல் ரிசர்வ் கீவேர்ட் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் நேம், தட்ஸ் இட், சிம்பிள் ஃபங்க்ஷன். ஓகேவா, இது சிம்பிள் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, மல்டிபிள் நேம்ஸ் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன்னா எ ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷன் டிஃபைன்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஸ் அ வேரியபிள் அசைன்மெண்ட். என்னது, எ ஃபங்க்ஷன் ஆஸ் அ வேரியபிள் அசைன்மெண்ட். எ ஃபங்க்ஷன் ஆஸ் அ வேரியபிள் அசைன்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு கீவேர்ட் தான். ஓகேவா, கண்டிப்பாக டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்பாங்க ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும். அடுத்தது ஏரோ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் ஆல்சோ கால்டு டெவலப்பர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துக்கிட்ட எ ஷார்ட்டர் சென்டாக்ஸ் இவ்வளோதான் ஃபங்க்ஷனு. சென்டாக்ஸே அவ்வளோதான். என்னது, ஃபங்க்ஷனோட சென்டாக்ஸே அவ்வளோதான். கண்டிஷன் ஃபாலோடு பை ஏரோஸ், அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரீட் என்னது, இது வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஏரோஸ் இருக்கா. ஸோ ஃபாலோடு பை என்னது, பிளாக் ஆஃப் கோட். கண்டிஷன் ஏரோ பிளாக் ஆஃப் கோட். சென்டாக்ஸ் மாறுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கீபோர்ட் ஃபாலோடு பை ஃபங்க்ஷன் நேம், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், கண்டிஷன் அதாவது பிளாக் ஆஃப் கோட் இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட மற்றபடி சேம் அதே தான். சென்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏரோ இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா, இட்ஸ் ஷார்ட்டஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, அடுத்து ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் வேல்யூ. ஃபங்க்ஷன் வித் ரிட்டன் வேல்யூ இது கொஞ்சம் சிம்பிளாகவே புரியும் பாருங்க உங்களுக்கு. ஸோ ஆட் நம்பர்ஸ்ன்றது என்னது, இப்போ ஃபங்க்ஷன். ஓகேவா, இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், இல்லை ஏரோ ஃபங்க்ஷனாக இருக்கலாம். எந்த ஃபங்க்ஷனில் வேணால் ரிட்டன் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணலாம். ரிட்டன் கீவேர்ட் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ வாட் இட் வில் டூனா, இப்போ இந்த ஏ கமா பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்கே கால் பண்ணுறோம், இங்கே கால் பண்ணுறோம் ஆட் நம்பர்ன்ட்டு. ஸோ கால் பண்ணி அதுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். கமா செப்பரேட்டர் வேல்யூவில் 2 பேராமீட்டராக பாஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் 5, செகண்ட் பேராமீட்டர் 3.
இப்போ ஏல என்ன இருக்கும் 5 இருக்கும். ஸோ பியில் என்ன இருக்கும் 3 இருக்கும். ரிட்டர்ன் என்ன a + b. இந்த இடத்துல லாஜிக்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண சொல்ல ரிட்டர்ன் வேல்யூ நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கும் a + b யோட வேல்யூ என்னது ஸோ 8. அப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 8 வேல்யூ கிடைக்கும். ஸோ ட்ரைமியில் F12 இந்த இடத்துக்கிட்ட 8 வேல்யூ கிடைக்குதா லாக்ல. இப்போ டைரக்டாவே நம்ம என்ன பண்ண முடியும் இந்த மாதிரியே கூட நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா பிரிண்டிங்க்கு. ஓகே ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா Ctrl+C ரிசல்ட்டுக்கு பதிலாக டேரெக்டாக அப்படி கால் பண்ணலாம் ஃபங்க்ஷனை. டேரெக்டாக ஃபங்க்ஷன் அப்படி என்ன பண்ண முடியும் கால் பண்ண முடியும். கால் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துக்கிட்ட 8 கிடைக்கும். ஓகேவா இங்கே எந்த ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகும் ஃபங்க்ஷன் சேம் ஃபங்க்ஷன் தான். எந்த லாஜிக்ஸும் நான் புதுசாக ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணல. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஆர்குமெண்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன் அந்த கோடை திரும்ப திரும்ப ரியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா த ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூ. ஓகே த 4th ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தது. அடுத்தது ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டர். ஓகேவா ஸோ என்ன டிஃபால்ட் பேராமீட்டர். ஸோ இந்த கேஸ் நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன் எனக்கு எந்த வேல்யூவும் கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் ஸோ இந்த பேராமீட்டர்லாம் எதுவுமே இருக்காது. அதனால உங்களுக்கு அன்டிஃபைன்ட் எரர் அடிக்கும். ஓகேவா நேம்னா என்னன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணவே இல்லை அப்படின்ற நமக்கு ஒரு எரர் அடிக்கும். ஓகே ஸோ இந்த இடத்துக்கு அதுக்கு பதிலாக டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ அனானமஸ் அப்படின்னு நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகேவா அப்போ ஹலோ அனானமஸ் பிரிண்ட் ஆகும். ஆனால் டிஃபால்ட் பேராமீட்டர் ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டர். டிஃபால்ட்டாக நான் ஒரு பேராமீட்டர் செட் பண்ணிப்பேன் யூசர் அப்படின்ட்டு. ஒருவேளை லாகின்ல இருந்தாங்கன்னா அவங்க பேர் ஹாய் சாண்டி, ஹாய் இத்ரிஸ், ஹாய் ஜமுனான்னு வரும். அப்படி இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக ஹலோ யூசர். ஓகேவா இப்போ ஓரளவுக்கு டைனமிக்காக உங்களுக்கு எப்படி வருது அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் கோட் பண்ண முடியாது. ஜஸ்ட் அப்படியே வச்சுருங்க. நம்ம எப்போ கோட் பண்ணுவோமோ அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஃபங்க்ஷன் வித் ரெஸ்ட் பேராமீட்டர். ஓகேவா ஸோ இங்கே ரெஸ்ட் ஆப்ரேட்டர் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர்னு ஆப்ரேட்டர் இருக்கும். அதை நான் நடத்துகிறேன். ஓகே ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்றும் நல்லா தெளிவாக புரியும். இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பாருங்களேன். சம்ன்றது என்னது இட்ஸ் அ ஃபங்க்ஷன். சம்ன்றது என்னது ஃபங்க்ஷன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. சம்ன்றது ஃபங்க்ஷன். இந்த இடத்துக்கிட்ட அந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறோம். கால் பண்ண சொல்ல நமக்கு 1 2 3 4 5 மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். எப்படி பாஸ் பண்ணுறோம் மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துக்கிட்ட எப்படி இருக்கணும் A, B, C, D, E அப்படி தானே இருக்கணும். ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த இடத்துக்கிட்ட A + B + C + D + Eன்னு கொடுப்பீங்க. ஓகேவா ஸோ சரி 5 பேராமீட்டர் இருக்கணும். ஓகேவா ஸோ 5 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற 1000 எம்ப்ளாயி டேட்டா என்ன பண்ணுவேன் Z வரைக்கும் தான் இருக்கு. என்ன பண்ணுவேன் முடியாது இல்லையா. அப்போ என்ன பண்ணுவேன் இதை அரே ஆஃப் டேட்டாவை என்ன பண்ணிக்க முடியும் உன்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா இந்த இடத்துல ஒரு வேரியபிள் ஒரு அரேவை ஸ்டோர் பண்ணி அந்த அரேவை பாஸ் பண்ண முடியுமா இந்த இடத்துக்கிட்ட. ஆனால் இந்த இடத்துல ரிசீவ் பண்ண சொல்ல எனக்கு என்ன பண்ண முடியாது வேலைக்காகாது. அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம இந்த இடத்துக்கிட்ட அப்போ தான் த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பேர் இட்ஸ் நேமே பாருங்க ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா அந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர்ன்றதே வருது. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சஸ் பண்ண சொல்ல இந்த இடத்துல நம்பர்ல என்ன வரும் 1 அடுத்து ஆக்சஸ் பண்ண சொல்ல 2 அடுத்தது 3 அடுத்தது 4 அடுத்தது 5. இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. ஃபார் ஆஃப் இது ஒரு லூப். ஃபார் ஆஃப் லூப் நடத்தியிருக்கேன் இல்லையா. ஸோ நம்பர்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப்ன்றது நான் அது லூப். ஓகேவா இந்த இடத்துல ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணலாம், ஃபார் ஈச் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஈச் டேரக்டா அரேவா இருந்தால் யூஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா அரேவா இருந்தால் என்ன பண்ணுவீங்க டேரக்டா யூஸ். இது வந்து அரேவா இருந்தால் என்ன பண்ணுவீங்க டேரக்டா அரே யூஸ் பண்ணிடுவீங்க. ஃபார் ஈச் யூஸ் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் லூப்புக்குள்ள வரும். அப்போ எங்க ஃபார் ஆஃப் யூஸ் பண்ணணும் எங்க ஃபார் ஈச் யூஸ் பண்ணணும்ட்டு ஒரு ஐடியா கிடைக்குது. ஓகேவா இந்த இடத்துக்கிட்ட டோட்டல் ஏற்கனவே 0. ஓகேவா ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர சொல்ல 1 இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ டோட்டல் இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் ஈக்குவல் டு TOTAL ப்ளஸ் நம்பர். இதுக்கு ஈக்குவல் என்னது இதுக்கு ஈக்குவல் அதான் ஷார்ட்டா போட்டிருக்காங்க. டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் நம்பர். ஓகே இப்போ நான் லாக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு 15 வருதா. இந்த இடத்துக்கிட்ட 15 வருது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட கமா 6 21. ஓகேவா ஸோ ஐட்ரேஷனை குறைச்சிக்கிறேன். சிக்ஸ் இருக்கா. ஸோ இது எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆக சொல்ல இங்கே என்ன இருக்கும் 1 இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் என்னது 0 0 + 1
1. அப்போ டோட்டல் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த இடத்துல லெட் என்ன இருக்கும், ரீஅசைன் பண்ணுறேன். ஆல்ரெடி 0ன்னு இருக்க வேல்யூவை நான் 1ன்னு ரீஅசைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் ஆக சொல்ல உனக்கு என்ன இருக்கும், ஸோ இந்த இடத்துல 2 இருக்கும். அப்போ டோட்டல் என்னது, ஆல்ரெடி 1. 1 ஈக்குவல் டு இந்த இடத்துக்கிட்ட 1 + 2. 1 + 2 அது 3. அப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 3ன்னு போயிட்டு ரீஅசைன் ஆகிடுமா, ஓகேவா. அதுக்கப்புறம் திரும்பி எக்ஸிக்யூட் ஆக சொல்ல இங்கே என்ன இருக்கும், 3ன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்னது டோட்டல் ஏற்கனவே 3 + 3 6. 6ன்றது என்ன ஆகும், மறுபடியும் போயிட்டு சேவ் ஆகும், ரிட்டர்ன் டோட்டல். அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், ரிட்டர்ன் வேல்யூவான 6 இருக்கும், ஓகேவா, புரியுதுங்களா. ஸோ இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும், ஓகேவா. அதே மாதிரி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் இருக்கும், ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். ரெஸ்ட்டுக்கும் ஸ்ப்ரெட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ நான் இதை அனுப்புகிறேன், ஓகேவா. ஸோ இதை ஜஸ்ட் பாருங்கள். இதை சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா பிகினர் லெவலில் ரெஸ்ட் ஆப்ரேட்டர் கலெக்டிங் ஆர்குமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கலெக்டிங் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு ஃபங்க்ஷன்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க கலெக்டிங் ஆர்குமெண்ட்டை. அது வந்து ஒரு அரேவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். இந்த இடத்துல பாருங்களேன், ஃபங்க்ஷன் ஆர்டர் பீஸா, ஓகேவா. ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பாருங்க, ரியல் லைஃப் அனாலஜி. இமேஜின் a pizza shop where you can order as much as topping as you want. The shop need to collect all your topping choice, ஓகேவா. இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பீஸா அப்படின்னு கொடுக்குறோம். என்ன சைஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னது, பீஸா என்ன சைஸ், அதுக்கப்புறம் என்ன டாப்பிங்ஸ். பீஸாவில் ஒரு டாப்பிங்ஸ் தான் போட முடியுமா, கிடையாது, மல்டிபிள் டாப்பிங்ஸ் போடலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துக்கிட்ட இந்த ரெஸ்ட் ஆப்ரேட்டரை வச்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண சொல்ல, ஆர்டர் பீஸான்னு கால் பண்ண சொல்ல, லார்ஜ்ன்றது என்னது எனக்கு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் பீஸாவோட சைஸ். அதுக்கப்புறம் வர எல்லாமே என்னது டாப்பிங்ஸ், ஓகே. இந்த இடத்துல பாருங்க என்னென்ன போடுறேன், சீஸ், ஆலிவ்ஸ், மஷ்ரூம். ஸோ இதெல்லாம் எனக்கு என்னது அடுத்து வரக்கூடிய ரெஸ்ட்ல போகும் இல்லையா, இது கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல வரும். இப்போ நான் எனக்கு என்ன மாதிரி கன்சல் ஆகும், யுவர் ஆர்டர் எ லார்ஜ் பீஸா வித் திஸ் டாப்பிங்ஸ், சீஸ், கமா ஆலிவ்ஸ், கமா மஷ்ரூம். இது வந்து பார்த்தோன்னா என்னது ரெஸ்டிங்க்கு. இதுவே ஸ்ப்ரெட்டிங்க்குன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு அரே இருக்கு, ஆப்பிள், பனானா. அடுத்த அரேல பிரெட், மில்க். இப்போ இந்த இடத்துல ஃபுல் லிஸ்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இதுல டாட் லிஸ்ட் லிஸ்ட் 2 இந்த மாதிரி பண்ண சொல்ல உங்களுக்கு ஃபுல்லா என்ன ஆயிடும், ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல் அரேவா நமக்கு கிடைக்கும். இது வந்து ஸ்ப்ரெட், ஓகேவா. ஸோ இதுவே நீங்க ஆப்ஜெக்ட்ல பண்ணாலும் சேம் அதே தான், ஓகேவா. ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இதை பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் நல்லா தெளிவாக புரியும், ஓகே. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், என்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ படி.